வங்கக்கடலில் உள்ள கடற்கரை மண் தெரியாத அளவிற்கு இளைஞர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். தொடர்ந்து பல போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் போராட்டம் குறித்து நமது செய்தியாளர் கார்கே விளக்குகிறார். அவரிடம் பேசலாம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் தாக்கம் குறித்தும் போராட்டம் எந்த அளவில் உள்ளது குறித்தும் சொல்லுங்க கார்கே. நிச்சயமாக ஸ்ரீராம், ஜல்லிக்கட்டு போராட்டம் இன்றைக்கு தமிழகம் அல்ல இந்தியா முழுவதும் ஒரு பெரிய அளவிலான ஒரு போராட்டமாக மாறி இருக்கிறது. எப்போதுமே கடந்த 2 வருடங்களாக ஜல்லிக்கட்டு வேண்டும் என்கிற கோரிக்கை பொங்கல் தினம் வரை வலியுறுத்தப்பட்டு வரும். அதன் பிறகாக அவர்கள் அவர்களுடைய வேலையை பார்த்து சென்று விடுவார்கள். ஆனால் பொங்கல் முடிந்து அன்றைய தினம் இரவு அலங்காநல்லூரில் தொடங்கிய இந்த போராட்டம் நேற்று சென்னை மெரினாவிலே நேற்று காலை ஒரு 100 பேர் கூடியிருந்தார்கள். 100 பேருக்கு பின்பாக நேற்று மதியம் ஒரு 500 பேர், நேற்று இரவு ஒரு 1000 பேர், இன்று அதிகாலை பார்க்கும்போது ஒரு 5000 பேர் கூடியிருந்தார்கள். தொடர்ச்சியாக ஊடகங்கள் சமூக வலைதளங்களின் மூலமாக அங்கே நடக்கக்கூடிய இந்த போராட்டம், அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பதியப்படுகிறது. தற்போது சென்னை மெரினாவினுடைய தற்போதைய அங்கு கூடியிருக்கக்கூடிய போராட்டக்காரர்களின் எண்ணிக்கை 50,000 பேர் என அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல் 50,000 பேர். மெரினா கடற்கரையிலே அந்த காமராஜர் சாலையிலே செல்ல முடியாத அளவிற்கு மிக கடுமையாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. நேப்பியர் பாலம் வரை இயக்கப்பட்டு வந்த பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சாலை பயன்படுத்தவே முடியாத அளவிற்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம். மற்றொரு புறம் இந்த போராட்டத்தினுடைய ஆணிவேர் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா அலங்காநல்லூர்ல தொடங்கிய இந்த போராட்டம் 3வது நாளாக நீடித்து வருகிறது. அலங்காநல்லூர்ல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இன்று மாலை அவர்கள் ஒன்றாக கூடி கிராம சபை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த கிராம சபை கூட்டத்தில் மாலை 6 மணி வரை அவர்கள் கெடு விதித்திருக்கிறார்கள். மத்திய மாநில அரசுக்கு உடனடியாக அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும், அவசர சட்டம் தொடர்பான அறிவிப்பையாவது எங்களுக்கு கொடுங்கள் அப்படின்றாங்க. அது இல்லை என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 50 எம்பிக்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக எம்பிக்கள் உடனடியாக ராஜினாமா செய்யுங்கள், மற்ற எம்பிக்களும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை வலியுறுத்துகிறார்கள். அல்லது தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெறும் என்கிற விஷயத்தையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இன்னும் 2 மணி நேரம் அவர்கள் கெடு விதித்திருக்கிறார்கள். அங்கே அலங்காநல்லூர் பகுதியிலே அந்த சுற்றுப்புற பகுதிகளில் வேறு இடங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த மக்களை தடுத்து நிறுத்துவதற்காக அங்கங்கே டோல்கேட்டுகளை அமைத்து காவல்துறை அவர்களை தடுத்திருந்தார்கள். இப்போது அங்க இருக்கக்கூடிய அலங்காநல்லூரில் இருந்த காவல்துறையினர் ஒரு 400 பேர் இருந்தாங்க. அந்த 400 பேர் 200 பேரை அனுப்பியிருக்காங்க. ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக 3 நாட்களாக அவர்கள் வேலை பார்த்துட்டு வராங்க. இதன் காரணமாக ஒரு 200 பேரை அவர்களை ஓய்வுக்காக அனுப்பியிருக்கிறார்கள். அப்போது இங்க 200 பேர் தான் இருக்கிறார்கள். அலங்காநல்லூரிலே தற்போது இயக்குனர் கௌதமன் அங்கு பேசி வருகிறார். இயக்குனர் கௌதமன் அங்கே போராட்டம் நடந்த போது அடிதடிக்கு தடியடிக்கு உட்பட்டு காயமடைந்தவர். நேற்றைய தினம் டிஜிபி ஆபீஸ்ல மனு கொடுத்துட்டு இன்றைக்கு அங்கே எழுச்சிகரமான போராட்டத்தை நடத்தி வருகிறார். சென்னை மெரினாவுடைய நிலைமை இன்னும் மிக 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 அதிக அளவிலான ஒரு போராட்டம் நடந்துட்டு வருது. ஏறக்குறைய இந்த போராட்டங்கள்ல மக்களுடைய போராட்டங்கள்ல மாணவர்கள் ஈடுபட்டார்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், அதையும் தாண்டி ஐடி ஊழியர்களாம் ஈடுபட்ட போராட்டங்கள் அப்படின்றது. இதற்கு முன்பு நடந்தது 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம். அதற்கு பிறகு 2009 இலங்கையிலே நடைபெற்ற போரின் போது, 2013 மனித உரிமைக்காக குரல் கொடுத்த போது, தற்போது இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபத்தை எடுத்திருக்கிறது. இந்த 2017ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் திரையுலகினர் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அரசியல் கட்சியினரை அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆதரிக்கிறார். இது மாணவர்கள் போராட்டமாக களத்தில் இருந்திருக்கிறது. மாணவர் போராட்டம் அப்படின்றதையும் தாண்டி நாம் தமிழர் என்பதை நிலைநாட்டுவதற்கான ஒரு போராட்டமாக பார்க்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டில இருந்து ஒருத்தர் இந்த போராட்டத்துக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்காக இந்த போராட்டம் மாறி இருக்கிறது. சென்னை மற்றும் மதுரை அலங்காநல்லூர்ல மட்டும் போராட்டம் இல்லை, எல்லா இடங்களிலுமே போராட்டங்கள், எல்லா மாவட்டங்களிலுமே ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு தெருவினுடைய முக்கிலும் கூட இந்த போராட்டம் தொடர்பான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கிராமத்திலும் கூட இந்த போராட்டம் நடந்துட்டு வருது. இந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள் கோவையில, அதே போல புதுச்சேரியில, அதே போல மதுரையில, திருச்சியில, சேலம்ல, இந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் மொத்தமாக மாணவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. இங்க சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 5000 இருந்து 10,000 பேர். மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுநல மக்கள், வயதான பாட்டி தாத்தா கூட வந்திருக்கிறாங்க. இது நம்முடைய பாரம்பரியம். தொடர்ச்சியாக இதை நீங்கள் தடுத்து வந்தால் எப்படி அப்படின்னு வந்திருக்காங்க. குழந்தை குட்டிகளோட வந்திருக்காங்க. எந்த ஒரு பெரிய போராட்டங்களும் வெற்றி பெற்றது அப்படின்னா குடும்பத்தோடு பங்கெடுப்பது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணும். குழந்தைகள் குட்டிகளோடு அவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இது போன்ற இடங்கள்ல எல்லா இடங்களிலுமே போராட்டம் நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீண்ட லீவுக்கு அப்புறமா, நேற்று எம்ஜிஆர் அவர்களுடைய 100ஆண்டு விழா, அதனால லீவு, அதுக்கப்புறமா இன்னைக்கு வரப்போ நிறைய காலேஜஸ், ஐடி ஆபீசர்ஸ், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாமே இருந்தது. அரசு ஊழியர்களை தவிர மற்ற எல்லாருமே தனியார் நிறுவன ஊழியர்களும் கூட காலையில சென்னைக்கு வர்றப்போ அப்படியே ஒரு அரை மணி நேரம் அங்க உட்காந்துட்டு வரலாம், போறப்போ உட்காந்துக்கலாம் அப்படின்னு ஒரு மனநிலையில இருக்காங்க. எல்லா அலுவலகங்களையுமே இப்ப எப்படி இருக்குன்னா, இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறமா அலுவலகங்கள்ல 4 ஊழியர்கள் வரல, 5 ஊழியர்கள் வரல அப்படின்றப்ப நம்மளும் போலாம் அப்படின்னு ஒரு மனநிலை வந்துருச்சு. இது தமிழர்களுக்கு எதிராக நாம் தமிழர் அப்படின்ற நிரூபிக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இதை பாக்குறாங்க.
இப்போ 6 மணிக்கு மேலாக நிறைய ஆபீசர்ஸ் வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கு மாலைக்கு மேலாக மிகப்பெரிய அளவிலே அங்கே போக்குவரத்து ஸ்தம்பிக்க போகிறது. இந்த 50,000 அப்படின்றது 1 லட்சமாகவோ 2 லட்சமாகவோ இன்னும் சற்று நேரத்திலே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மெரினாவில் இருக்கக்கூடிய அந்த கூட்டமைப்பின் அந்த மாணவர்கள் சங்கத்தை சார்ந்தவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படின்றது முதலமைச்சர் ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும் அல்லது நேரடியாக எங்களிடம் வந்து பேச வேண்டும் அப்படின்னு. ஆனால் முதலமைச்சர் ஏன் அமைதி காக்கிறார்? முதலமைச்சருடைய சார்பாக 2 அமைச்சர்கள் நேற்று நள்ளிரவு வந்து பேசுறாங்க, காவல்துறை அதிகாரிகள் வந்து பேசுறாங்க, துணை கமிஷனர் வந்து பேசுறாங்க. முதலமைச்சர் மக்கள் எளிதில் அணுகக்கூடிய முதலமைச்சர் சொல்லக்கூடிய வெரி அக்சசபிள் பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரை எளிமையாக அணுக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் ஏன் வரவில்லை என்கின்ற அந்த விஷயம் சற்று எதிர்ப்பாகவே போராட்டத்தில் தெரிகிறது. இதுல வந்து மத்திய அரசை கண்டித்தும் பீட்டாவை கண்டித்தும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராகவும் தொடங்கிய இந்த போராட்டம் தற்போது ஒரு படி மேலே போய் ஏன் முதலமைச்சர் வரவில்லை என்ற அந்த கோபம் மாநில அரசின் மீதும் திரும்பி இருக்கிறது, முதலமைச்சரின் மீதும் திரும்பி இருக்கிறது. அது தொடர்பான சில விரும்பத்தகாத பதாகைகளும் படங்களும் சில நிகழ்வுகளும் எல்லாம் நடந்தது. அரசியல்வாதிகளும் கூட இங்க வர்றாங்க ஆதரவு தர. ஆனால் இங்க இருக்கக்கூடிய கூட்டம் ஒரு 100 பேர் இருந்தா பரவாயில்ல, ஒரு 1000 பேர் இருந்தா பரவாயில்ல, மெரினா கடற்கரையில மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டம் கூடியது அப்படின்றது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய இறுதி அடக்கம் செய்யப்பட்ட அன்றைய தினம் கூடியது. அதற்கு பிறகாக இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியதில்லை. சோ அங்க இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா மெரினா கடற்கரையுடைய அந்த தொடக்கத்திலிருந்து எம்ஜிஆர் சமாதிக்கு பக்கத்துல அந்த நேப்பியர் பாலத்தில் தொடங்குகிறது. அதுக்கப்புறமா இந்த மெரினா கடற்கரை எங்க முடிகிறது அப்படின்னா கலங்கரை விளக்கத்துல பக்கத்துல முடிகிறது. சோ அந்த அவ்வளவு பெரிய மெரினா கடற்கரை முழுவதுமே போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது. மெரினா கடற்கரை மட்டும் இல்ல, சென்னையினுடைய பெரிய சாலைகள் எல்லாத்திலுமே போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது. சென்னையினுடைய மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய எந்த வாகனங்களும் நுழைய முடியாத அளவுக்கு, அதாவது சென்னையில வேற பகுதிகள் நீங்க எடுத்தீங்கன்னா ஓஎம்ஆர் சாலையில போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் போராட்டம் நடத்துறாங்க, தரமணியில் இருக்கக்கூடிய ஐடி பார்க் ஊழியர்கள் போராட்டம் நடத்துறாங்க. சரி, கிண்டி வழியா போலாம் அப்படின்னா கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடி ஊழியர்கள் போராடுறாங்க, ஒலிம்பியா டெக் பார்க்ல இருக்கக்கூடிய ஐடி ஊழியர்கள் போராடுறாங்க. ராமபுரம் வழியா போரூர் வழியா போலாம் அப்படின்னா அங்கேயும் அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். தாம்பரம் வழியா போலாம் அப்படின்னா அங்கேயும் ஐடி ஊழியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். சென்னையே ஏறக்குறைய துண்டிக்கப்பட்டிருக்கிறது, ஸ்தம்பித்திருக்கிறது. சென்னை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய நிலைமை இதுதான் இப்போதைக்கு. கார்கே, இந்த போக்குவரத்து பிரச்சனைகளுக்கு ஏதேனும் மாற்று ஏற்பாடு அரசு துறையில எடுத்திருக்காங்களா? ஏதாவது ஒரு சாலையில போராட்டம் நடந்தது அப்படின்னா ஏதாவது மாற்று ஏற்பாடுகள் பண்ணலாம். மிகப்பெரிய போராட்டம் சென்னை மெரினாவில் நடக்குது, அடுத்தது அலங்காநல்லூர் நடக்குது, மதுரையில் நடக்குது, மதுரை தமுக்கத்தில் நடக்குது, அதே போல கோயம்புத்தூர் நடக்குது, சேலத்தில் நடக்குது. ஆனால் இதை தவிர்த்து விட்டு கல்லூரி மாணவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா காலேஜுக்கு வர்றாங்க, அட்டெண்டன்ஸ் போடுறாங்க, பீரியட் போடுறாங்க, வெளியில வந்து காலேஜுக்கு வெளியிலேயே போராட்டம். குறிப்பாக இந்த மாதிரியான போராட்டங்களை யார் பங்கெடுத்துக் கொள்வார்கள்? கலைக்கல்லூரி மாணவர்கள் பங்கெடுத்துக் கொள்வார்கள், அப்புறம் சட்டக்கல்லூரி மாணவர்கள் பங்கெடுத்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த முறை நல்லா பாருங்க, இந்த முறை மிக கடுமையாக கையாளப்படக்கூடிய இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள், மருத்துவ மாணவர்கள், சம்பளம் அதாவது ஒரு நாள் லீவு போட்டா லாஸா பே விடக்கூடிய ஐடி ஊழியர்கள், இவர்கள் எல்லாரும் அந்தந்த சாலைகள்ல வந்து நின்னு போராடுறாங்க. அதாவது வேலைக்கு போறாங்க, அட்டெண்டன்ஸ் போடுறாங்க. இது ஒரு மக்களுடைய போராட்டம் அப்படின்றப்போ அதையும் அவர்களால அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அவர்களும் தமிழர்கள் தானே, அவர்களையும் தடுக்க முடியல. அதனால வந்து அவர்கள் வந்து தெருவுக்கு வந்து போராடுறாங்க. சென்னையில மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயுமே கல்லூரிகள் இன்றைக்கு இயங்கவில்லை. அதே போல பள்ளிகளுடைய நிலைமை என்ன அப்படின்னா காலையில ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, காலை இவ்வளவு பெரிய ஒரு பரபரப்பு இல்லை அப்படின்னு ஸ்கூலுக்கு அனுப்பிச்ச பெற்றோர்கள்லாம் ஐயோ இவ்வளவு டிராபிக் இருக்கே, பஸ் வருமா வராதா, குழந்தைங்க வந்து சேருவாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பதற்றமும் ஒரு பரபரப்பும் இருக்கு. சென்னை போன்ற பெருநகரங்கள்ல, மற்ற மாவட்டங்களுக்கு கூடிய பெருநகரங்கள்ல இதே நிலை. மதுரையில வந்து கடும் போக்குவரத்து ஸ்தம்பிப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா மதுரை தமுக்கத்துக்கு வெளியே அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின் ரோடு. சோ அங்கே வந்து ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. மற்ற மாவட்டங்கள் சேலமாக இருக்கட்டும் சரி, கோயம்புத்தூராக இருக்கட்டும் சரி, ஈரோடாக இருக்கட்டும் சரி, காங்கேயமாக இருக்கட்டும் சரி, இங்க எல்லாமே இதே மாதிரி நிலைமை தான் இருக்கிறது. இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த சூழலுக்கு இன்றைக்கு இரவுக்குள்ளாக தீர்வு கிடைக்கல அப்படின்னா நாளைக்கு பள்ளிகள் நடந்தாலும் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப மாட்டார்கள் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. தொடர்ச்சியாக நம்ம பார்க்கிறோம், கிட்டத்தட்ட இது 4-5 நாட்களாக இது மட்டும்தான் தமிழகத்தினுடைய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது. இன்னைக்கு எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு உணர்ச்சி வேகமாக இது வந்து மாற்றப்பட்டிருக்கிறது. அதுல இந்த 6 மணி வரைக்கும் கெடு கொடுத்திருக்கிறது. இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமாக பார்க்கப்பட வேண்டியது. இதுல ரொம்ப முக்கியமா ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும். இப்போ ஒரு சாலையில வந்து போராடக்கூடிய மக்களை அடித்து விட்டு போக்குவரத்தை சீர் செய்யலாம் காவல்துறையினர் நினைக்கிறாங்க அப்படின்னா, பல போராட்டங்கள் அப்படி நினைப்பாங்க, அது யதார்த்தமானது. இந்த போராட்டத்தை காவல்துறையினர் மிகவும் மென்மையாக அணுகுகிறார்கள். அலங்காநல்லூர்ல போராட்டம் நடத்துறவங்க மேல தடியடி நடத்தி அவர்களை கலைத்திருக்க முடியும். ஆனால் ஒரு தடவை தடியடி நடத்தினார்கள், திரும்ப அவங்க நடத்தல, கைது பண்ணாங்க, திரும்ப கொண்டு அவங்களை விட்டுட்டாங்க. அங்கே வந்து கடந்த 3 நாட்களாக காவல்துறையினர் வந்து தூங்காம அவங்க இருந்திருக்காங்க. வேற வழி இல்லாம 200 பேரை வந்து
ஓய்வெடுப்பதற்காக அனுப்பிச்சிருக்காங்க. சென்னையிலும் கூட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய மெரினா பக்கத்துல டிஜிபி ஆபீஸ் இருக்கு, அங்க வந்து காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களை ஒட்டுமொத்தமாக அனுப்பி இந்த மக்களை எல்லாம் விலக்கி விட்டு, இந்த போராட்டக்காரர்களை விலக்கி விட்டு போக்குவரத்தை சரி செய்ய முடியும். ஆனால் காவல்துறையினர் ரொம்ப ஒரு பொறுப்புணர்ச்சியோட, இது உணர்வு ரீதியான போராட்டம். இன்னைக்கு வந்து காவல்துறை அதிகாரிகள் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் என்ன சொல்றாங்க, உங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறோம், எங்களுக்கும் அந்த உணர்வு இருக்கு அப்படின்றாங்க. ஆனால் அரசுக்குன்னு சில கடமைகள் இருக்கிறது. அரசே ஒரு போராட்டத்தை முன்னின்று நடத்த முடியாது, அரசே ஒரு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க முடியாது. அந்த சில அதாவது சட்டத்திட்டங்கள் சொன்ன அந்த வழிமுறைகளை நாங்கள் கையாள வேண்டியிருக்கு. அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அதிகாரிகள் சொன்னாங்க. நேற்றைய தினம் இரவு அமைச்சர்கள் மாஃபா பாண்டியராஜன் வந்தாரு, மீனவளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் வந்தாரு. அவர்களும் உங்களுடைய போராட்டத்திற்கு எங்களுடைய ஆதரவு இருக்கு, ஆனால் அரசுடைய ஆதரவை மாணவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எந்த ஒரு போராட்டத்துக்கும் அரசு ஆதரவு தெரிவிக்க கூடாது அப்படின்றது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வடிவமைத்த ஒண்ணு. ஒரு அரசே, மாநில அரசே வந்து ஆதரிக்கிறது அப்படின்னா அந்த போராட்டம் வன்முறையாக மாறும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதனால இப்போதைக்கு முதலமைச்சர் வந்து சந்திக்கல, ஆனால் முதலமைச்சர் வந்து சந்திக்கணும் அப்படின்றது சென்னையில் போராடக்கூடிய மாணவர்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. இப்போதைக்கு அலங்காநல்லூர்ல போராட்டம் தொடங்கினாலும் சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை நிகழ்வுகளை ஒட்டுமொத்த தமிழகமும் பார்த்துட்டு வருது. இந்த மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய போராட்டம் குறைஞ்சது ஓஞ்சது அப்படின்னா மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய போராட்டம் வந்து நீங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது தொடர்பான அழுத்தங்கள், அதாவது என்ன அரசியல் ரீதியாக இவ்வளவு ஒரு எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. கட்சியினர் வந்தா அந்த மாணவர்கள் வந்து தண்ணி பாட்டில் வீசுறாங்க. இந்த மாணவர்கள் ஊடகத்தினரை கூட வெறுக்கிறார்கள். இல்ல நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்க என்ன எங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு ஊடகத்தினரையே வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த மாணவர்கள் அரசியல்வாதிகளே வரக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் ஆளக்கூடிய அதிகாரிகள் இவர்கள் மூலமாக நடவடிக்கை எடுக்கணும்ன்றாங்க. 50 எம்பிக்களும் நாளைக்கு குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமரை நாளை காலை 11 மணிக்கு சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கிடைத்திருப்பதாக. நல்லா பாருங்க, இதற்கு முன்பாக பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கு முயன்றார்கள் அதிமுகவை சேர்ந்த எம்பிக்கள், ஆனால் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ஆனால் நாளைய தினம் சந்திக்க இருக்கிறார்கள். இதற்கு காரணம் தமிழகத்தில் நடந்த ஒரு போராட்டம் தான், அதை நம்ம மறுக்க முடியாது. தமிழகத்தில் ஒரு அசாதாரண ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ரொம்பவுமே இது வந்து மதில் மேல் பூனை மேல நடக்க வேண்டிய ஒரு பூனை மாதிரி நடக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். இது உணர்வு ரீதியான போராட்டம். இந்த உணர்வு அப்படின்றதும் அல்லது வேறு வகையில திசை மாறி போவதும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னார், சூழ்ச்சியின் காரணமாக இது வேறு வகையில மாற்றப்படலாம் அப்படின்னாரு. அதனால ரொம்ப போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களும் வேறு எந்த விதமான வன்முறையில் இறங்கி விடாமல் ஒரு நியாயமான ஒரு போராட்டமாக, அமைதியான ஒரு போராட்டமாக நடத்தி வருகிறார்கள். காவல்துறையினரும் மிகுந்த கவனத்தோடு இந்த போராட்டத்தை கையாளுகிறார்கள். தமிழகம் முழுவதுமே இந்த போராட்டம் எப்படி போய்கொண்டிருக்கிறது, இந்த போராட்டம் எங்கெங்க நடக்கிறது அப்படின்னு ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, பேஸ்புக் ட்விட்டர்ல ஒரு அம்மா நேத்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க, என்னுடைய பையனையும் பொண்ணையும் நான் வந்து இந்த போராட்டத்துக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்றத பெருமையாக பகிர்ந்து கொள்கிறார்கள். இது தமிழருக்கான, தமிழ் இனத்திற்கான, நம்முடைய அடையாளத்தினுடைய, நம்முடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு விஷயம். இதை பாதுகாக்க இப்ப விட்டோம்னா வேற வழியே இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறது. அதுதான் தமிழகத்தை போராட்ட களமாக மாற்றி இருக்கிறது. நன்றி கார்கே, நன்றி கார்கே, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்கே. நன்றி ஸ்ரீராம்.